அஃபர்மேஷன். இதுதான் பிடிஹெச்சோட மெயின் இதே வந்து நம்மளோட அஃபர்மேஷன். இது நாம் வந்து மன்னிப்பு கேட்குற ஒவ்வொருத்தரும் சுயமாக மன்னிப்பு கேட்குறது, அதுக்கப்புறம் அம்மா அப்பாவுக்கு நம்மளோட சோல் டு சோல் கனெக்ட் ஆகி மன்னிப்பு வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கான மெயின் நம்மளோட பிவிஹெச்சோட மெயின் புக் இது நெக்ஸ்ட் வந்து PVH மீன்ஸ் பிராணா வயலட் ஹீலிங். அது ஷார்ட்டாக PVH சொல்லுவோம். இது வந்து நம்மளோட கேலண்டர். இது ஒவ்வொரு இயரும் போடுவோம். 12 months இருக்கு. இது வந்து மற்ற பண்டிகைலாம் வராது. அமாவாசை பௌர்ணமி எவ்ரி சண்டே சார் பிளஸிங் டைரக்டா யூடியூப்ல வருவார். ஸோ பிளஸ் பண்ணுவார். அப்போ நாம் இதுக்கு நேரம் உட்காந்து இதில் இருக்கிற சிம்பிள் மூலமாக தான் சார் நம்ம தலைவராக அமாவாசை பௌர்ணமி ஒரு தீபாவளி ஒரு நல்ல நாட்கள் தான். இப்போ நல்ல பொங்கல் இங்கே கிடைக்கும். இங்கே நமக்கு கேலண்டர் போயிடலாம். நம்ம வீட்டில் பண்ணும்போது கண்டிப்பாக கேலண்டரில் உட்காரணும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து பிடிஹெச்சில் நம்ம இந்த 2 விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பேட்ஜஸ் இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன். பேட்ஜ் குத்திட்டாலும் ஒரு ப்ரொடெக்ஷன். நம்ம எங்கே வெளியில் போனாலும் டிவைன் சொல்லிட்டு போனால் நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். இது வந்து நம்மளோட ஃபோன் லேப்டாப்பு டிவியில் இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க. நம்மளோட அந்த கவர் உள்ளே போடணும். வெளியில் தெரியணும்னு இல்லை, உள்ளே போடணுங்க. ரேடியேஷன் தான் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணும். நம்ம பாடியில் இருக்கிற வெளியிலேருந்து வர ரேடியேஷன். நெக்ஸ்ட் வந்து இது அயன் கார்டு. இந்த அயன் கார்டை உங்களுக்கு தலைவலி அப்படின்னா ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு 3 minutes வரும். இப்படி வச்சிங்கனாலே தலைவலியே ஒயிட் மேஜிக் இந்த மாதிரி விஷயம். இது வந்து மணி கார்டு. ஸோ நம்ம பர்ஸில் நம்ம பணத்தோடு வச்சுக்கணும். ஸோ இதில் அந்த பைசா வந்து டச் ஆகி போகும்போது இதில் இருக்கிற எனர்ஜி நம்ம பைசாவில் பட்டு அது மற்றவங்களுக்கு அவங்கள வாங்கி நம்ம திருப்பி. ஸோ அப்பப்போ இதை நம்ம எடுத்து படிக்கணும். இதுலேயும் நமக்கு வந்து மெயின் சிம்பிள். ஸோ அப்பப்போ நம்ம இதை வந்து படிச்சுட்டு மணி சம்மந்தமான படிச்சுக்கலாம். சரியா? இது வந்து பின் ஹோல் கிளாஸஸ். உங்களுக்கு லாங் சைட் ஷார்ட் சைட் எது இருந்தாலும் நீங்கள் இப்போ கண்ணாடி போட்டுருக்கீங்க. லாங்காக ஷார்ட்டாக 2 இருக்கு. ஸோ இப்போ உங்களால் இதை படிக்க முடியாது. ஸோ இப்போ இதை போட்டு கொஞ்சம் நான் கம்ப்யூட்டரை இது போட்டுன்னா வேலை செய்யும். ஆமாம், நல்லா தெரியும். கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஒரு இதில் வந்து நிற்கணும். அந்த ஹோல்ஸ் வழியாக பார்ப்போம். செட் ஆகணும். 2 கண்ணு ஒரு ஹோல். ஷார்ட் அண்ட் லாங் டிஸ்டன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். தெரியுங்களா? ஓரளவு இல்லை, அதை ப்ராக்டிஸ் கண்ணாடி இல்லைன்னா இப்போ இது வந்து டெய்லி ஒரு காலையில சாயங்காலம் இதை போட்டு நீங்கள் டிவி பார்க்கலாம். நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண இது வந்து சேஞ்ச் ஆகும். கண்ணோட இந்த பவர்ஸ்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சோம். இது ஒன்றும் கிடையாது. இது ஒரு பிளாஸ்டிக் தான், கண்ணாடி இல்லை. இது வெறும் ஹோல் போடும். வெறும் ஹோல் தான். வெறும் ஹோல். இது வந்து அந்த மாதிரி விஷயம் நம்ம இதில் பார்க்கலாம். அதே மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ். இதில் தண்ணி வச்சு குடிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி ஆகிடும். ஸோ நம்ம குடிக்கும் போது இதை படிச்சுட்டு குடிக்கும் பொழுது இந்த தண்ணியில் இருக்கிற எனர்ஜி நம்ம செல்ஸுக்கு நம்ம பாடிக்கு 100% நமக்கு இப்போ இந்த மணி கார்டு சொன்ன மாதிரி இது வந்து மணி கவர்ஸ். இதில் உள்ள மணி கவர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மணி கவரில் அதே மாதிரி தான் நம்ம எப்படி கார்டு வச்சுக்கிறோமோ அதே மாதிரி இந்த மணி கவரை இந்த மணி கவர்ஸில் நம்ம பைசா போட்டுட்டு ரொட்டேட் பண்ணணும். அப்படியே போட்டு பீரோவில் வச்சிடக்கூடாது. நம்ம ரொட்டேட் பண்ணிக்கணும். நம்ம ஒரு காரில் வச்சுக்கலாம். காரில் வச்சுட்டா பைசா மாற்றி மாற்றி எடுக்கிறோம். அதுக்கு நம்ம அதுமாரி வாண்டு பற்றி உங்களுக்கு தெரியும். இது வந்து ரெட் வந்து செல்ஸ், அதாவது கேன்சர் செல் சம்பந்தமான பிரச்சனைகள். ப்ளூ வந்து வாட்டர்,
ரிவர், கடல், அந்த மாதிரி விஷயங்களை பிளஸ் பண்ணிட்டு அதே சமயம் நம்மளும் பண்ணிக்கலாம், நம்ம ஹீலிங்கும் பண்ணிக்கலாம். வயலட் அப்புறம் க்ரீன் வந்து நம்ம நேச்சருக்கு, பிங்க் ஒன்லி ஃபார் லேடிஸ். லேடிஸ்க்கு வந்து இப்போ இதை வேலை 10 வாட்டி பண்ணுறோன்னா இதால் ஒரு 5 வாட்டி பண்ணுறோம் போதும், பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒன்லி லேடிஸ் தான் யூஸ், லேடிஸ் ஜென்ஸுக்கு எஸ்பெஷலி பீரியட்ஸ் பெயின் அதுக்கு தான் மெயினாக வந்து நம்ம லேடிஸ் பீரியட்ஸ் பெயினில் ஜெனரலாக நிறையவே லேடிஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அவங்க இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, இது வந்து போரோபுத்தரோட ரிப்ளிகா, அதே மாதிரி இது மாடல், இது மரத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரிப்ளிகா சின்னது இருக்குது, அதுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கா. ஆமாம் சார், வேண்டாம் பேக்கிங்கில் இருக்குது. அதே மாதிரி சின்னது கோல்டன் இருக்குது, சில்வர் இருக்குது. இது வந்து பிளாக்ல இருக்கும். யூனிஃபார்ம் இது கட்டும்போது ஃபுல் எனர்ஜியாக இருக்கும், நிறைய ப்ரொடெக்ஷன் பண்ணும். அது மாதிரி பேண்ட்ஸ் நம்ம ப்ரொடெக்ஷன், அது மாதிரி துப்பட்டா இருக்கும், டிஷர்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இது சாரை பற்றி ஒருத்தங்க எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இது வந்து பணத்துக்காக, இதை நம்ம படிக்கும்போது நமக்கு பணத்தோட வரவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக இதை வீட்டில் வச்சுட்டு நம்ம இதை பார்க்கும்போதுலாம் எப்போவுமே இந்த சிம்பிள், இந்த பணத்துக்கான முதிரை இதை வச்சுட்டு நாக்க மேலே இது பண்ணின்னு படிக்கும்போது நமக்கு பணம் அதிகமாக போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டு வந்து இதுவும் மணி கார்டு தான். இது வந்து நம்ம ஏடிஎம் கார்டு மாதிரி, ஏடிஎம் கார்டு வைக்கிற பர்சலையோ இல்லை ஏடிஎம் கார்டு வைக்கிற ஏடிஎம் கார்டு கூட சேர்த்து வச்சுக்கலாம். இதுவும் மணி கார்டு தான், பண வரவு அதிகரிக்கிறது இந்த கார்டு, அந்த பவர் இருக்குது அந்த கார்டு. அதுக்காக சார் இது வந்து அந்த சிம்பிள் போட்டுருக்குல்ல, வெளில எடுத்து போட்டோம்னா நம்ம சேர்த்துக்காக நம்ம எதுவுமே நெகட்டிவ் எனர்ஜியோ இல்லை யாரோட கார்ட்ஸோ எதுவுமே வராது. அதுக்காக மழை தானே அது வெளியே கூட புஷின் போகலாமா? அதுக்காக இது பாண்டு பாக்ஸ் அது காமிங்க. அப்படியே வச்சிருங்க. இது சிங்கிள் பேஜ் சார், 1 பேஜ்லேயே எல்லாம் கவர் ஆகிடும். ஆனால் இதுக்கும் பவர் இதை விட இதை கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. நம்ம ப்ரஷ் பண்ணும்போது நம்மளோட இந்த ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு இப்படி தான் க்ளீன் ஆகும். உள்ளுக்கு இருக்கிறது, டெப்த் இருக்கிறது, நம்மளோட பல்லில் உள்ளுக்கு இருக்கிறது போகாது. அப்போ நம்ம இதில் வந்து சால்ட் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி அதையும் எடுத்துக்கலாம், இல்லை பிளைன் வாட்டராக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த எடுக்கிற வாட்டர் எடுத்துட்டு ஒவ்வொரு பல்லோட சந்து இருக்கு இல்லைங்களா, இடுக்கு இருக்கு இல்லையா, அதில் வச்சு நம்ம ஃபோர்ஸாக பண்ணும்போது அதில் இருக்கிற ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் ஆயிரும். இதை வந்து நம்ம காலையில் நைட்டு நம்ம ஓகே. லேடிஸோட இது வந்து ஹைஜீன், இது வந்து நம்மளோட வஜைனல் வெயிட் யூஸ் பண்ணுறது. ஓகே. லேடிஸோட பீரியட் டைத்தில் யூஸ் பண்ணுறது. ஓவர் ப்ளீடிங்காக இருக்கும்போது இர்ரெகுலர் ஆகுது பார்த்தீங்களா, அந்த டைம் இது யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணால் இந்த க்ளீன் வாட்டர், நம்ம குடிக்கிற வாட்டர், அந்த வாட்டர் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்படி நம்ம ஃபில் பண்ணி வாட்டர் ட்ரிங்கிங் வாட்டர் தான் எடுக்கணும். எடுத்துகிட்டு இதில் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் சிட்டிங்கில் உட்காந்து வெஜைனல் ஓப்பனில் நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எண்டோமெட்ரியம் வால், அந்த யூட்ரஸில் இருக்கிற சைடில் இருக்கிற எல்லாம் நம்ம பீரியட் ஆகும்போது ஃபுல்லாக க்ளீன் ஆகிருக்காது. அதனுடைய வேஸ்ட்லாம் இங்கே உட்காந்துருக்கும். அதெல்லாமே இது வந்து க்ளீன் பண்ணி எடுத்து கொடுத்துரும். அதே மாதிரி பிசிஓடி கட்டிகள், சாக்லேட் கட்டி, அது மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிடும். நிறைய பேருக்கு வந்து குழந்தை பிறக்காமல் இருக்கிறாங்க, கன்சீவ் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இதை எடுத்த பின்னாடி அவங்க கன்சீவ் ஆகிருக்காங்க. ஏன்னா அந்த வேஸ்டேஜ் எல்லாமே இது க்ளீன் ஆகிடும். நம்ம மவுத்தை க்ளீன் பண்ணுறோம் இல்லைங்களா, வாய் கொப்பளிக்கிறோம்ல, அதே மாதிரி தான் யூட்ரஸை க்ளீன் பண்ணுறது தான் இந்த வஜைனல். இது வந்து மலச்சிக்கலுக்கு, இது வந்து பபல் எனிமா சொல்லுவாங்க. ஒன்லி ஃபார் மேல், எல்லாருமே. ஓ அப்படியா? யூனிசெக்ஸ். ஓகே ஓகே. நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாய் கொப்பளிக்கிறோம் இல்லையா, வாய் கொப்பளிக்கிற தண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நமக்கு எப்படி வாயை நம்ம க்ளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி பவலை க்ளீன் பண்ணுறோம். நம்மளோட பெருங்குடலை கிளென்ஸ் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது. இதில் தண்ணி ஃபில் பண்ணிக்கணும். தண்ணி ஃபில் பண்ணி எடுக்கணும்.
எடுத்துட்டு ஒரு ஹாஃப் சிட்டிங்கில் உட்காரணும். ஹாஃப் சிட்டிங்கில் உட்காந்து பவல் இருக்கு இல்லைங்களா, நம்மளோட ஏனஸ் ஓப்பன் இருக்கு இல்லையா, ஏனஸ் ஓப்பனில் இப்படி வச்சு நம்ம வந்து தண்ணியை ஃபுல்லாக ஃபில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட கோலன் இருக்குது நமக்கு பெருங்குடலில் 3 கோலன் இருக்குது. அசெண்டிங் கோலன், டிசெண்டிங் கோலன், டிரான்ஸ்வர்ஸ் கோலன். இந்த கோலனில் சைட்ல எல்லாம் ஒட்டிருக்கும்ல, ஒரு டியூப் இருந்தால் சைட்ல எல்லாம் அழுக்கு ஒட்டிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மலம் வந்து தங்கு மலம் இருக்கும். அதை எல்லாத்தையும் அடித்து கொண்டு வந்துடும். மலச்சிக்கல் பிரச்சனைக்காரங்க, ஏதாவது இந்த மைதா ப்ராடக்ட்டு இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றோம், அந்த மாதிரி வயிறு பிரச்சனைலாம் இருக்கிறவங்க இதை டெய்லி நம்ம எடுக்கலாம். வெளியூருக்கு நம்ம போகிறோம், கூடெல்லாம் மாறும், அந்த சமயத்தில் நம்ம இதை கையில் வச்சுக்கிட்டோம்னா எடுத்துக்கலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர யார் வேணாலும் எடுக்கலாம். குழந்தைங்க குட்டி மூடி இருக்குது பார்த்தீங்களா, இதில் இப்படி வச்சு குழந்தைகளுக்கு இப்படி பண்ணுவோம். அந்த கப்பு அது கேப் அதுதான் அவங்களோடது வந்து அந்த ஓப்பன் வந்து சின்னதாக இருக்கும்போது அந்த பாருங்களேன் இந்த மாதிரி நாப் இருக்குது. இதில் நம்ம குழந்தைகளுக்கும் செய்யலாம். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பழைய காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ராசஸ் கொடுப்பாங்க, இதை என்ன கொடுக்குறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இது டெய்லி வர்ற கழிவுகளை டெய்லி நம்ம சுத்தப்படுத்திக்கலாம். எல்லோரும் இது யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஒன்றே வாய் கொப்பளிக்கிற தண்ணி, வாய் கொப்பளிக்கிற தண்ணி சும்மா அந்த தண்ணியில் கொஞ்சம் ஏதாவது பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு இன்ஃபெக்ட் ஆகிடுங்கிறதுனால நம்ம வாய் கொப்பளிக்கிற தண்ணி எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம்.